எனக்கும் இந்த இவங்களோட எனக்கு இப்போ நான் வேலை பார்த்தது கிட்டத்தட்ட 2005 6 நான் எஸ்பி கோயம்புத்தூராக இருந்தேன். அந்த காலத்தில் எனக்கும் உங்களுக்கும் எந்தவித அறிமுகமும் கிடையாது. அதில் நியூஸ் என்னை பார்த்துட்டு வீட்டில் சொன்னாங்க. அப்புறம் உங்கள் மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து காட்டினாரு. அந்த ஆடியோ அந்த அம்மா கொடுத்துருக்க ஆடியோ கிளிப்பிங்கை பார்த்தேன். ஆடியோ ரெக்கார்டிங் அந்த அம்மா அந்த காரியம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி காரியம்னா அதை பொறுத்த வரைக்கும் சூசைடு சொல்கிறாங்க. அந்த காரில் மருந்து குடிச்சிட்டு செத்து போச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்கல்ல. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வினாடிகளுக்கு முன்னாடி இருக்கிறத அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது அந்த இதை கேட்ட பிறகுதான் சரி நல்லா இல்லை, அவங்கள்ட்ட ஒரு ஆறுதல் சொல்லணும், எப்படி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பண்ணா என்னுடைய தனிப்பட்ட இதில் நான் உள்ள வரேன். இவங்க நீ கூப்பிடலை, இவங்களுக்கு எனக்கும் பழக்கம் கிடையாது. நானா தனிப்பட்ட முறையில் என்னுடைய இதில் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ வந்துகிட்டு இருக்கேன். விவசாய சங்க மீட்டிங் முடிஞ்சிச்சு. அதை அட்டன் பண்ணிட்டு இங்கே தான் வர்றேன். வந்திருக்க போகும்போது அதை பார்க்கும்போது கொஞ்சம் மூவிங்காக இருந்தது. பாப்பா என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மற்றதெல்லாம் நம்ம மெச்சூர்டு டாக் இருக்குது. நம்ம மெச்சூர்டாக பேசிச்சு பாவம். சின்ன வயசு 27 வயசுக்குள்ள அப்படி சாப்பிடுங்கும் போது என்னுடைய டியூட்டிக்காக தான் இங்கே வந்தேன். என்னுடைய கடமையில் நான் வந்தேன். பார்த்துட்டு இவங்களோட பேசினேன். இப்போ இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா கடைசியில் அந்த இறப்பதற்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்க இல்லையா, அது ஒரு மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட். இது போக இவங்க ரொம்ப கொஞ்சம் வெல் இன்ஃபார்ம்டாக வேற இருக்காங்க. இவருக்கு அசிஸ்ட் பண்ணுறது ஒரு கவுன்சில் இருக்காங்க, கூடிய இருக்கிறாங்க. மிஸ்டர் கவுன்சில் யங் அட்வொகேட்டு அவங்க வர்றாங்க. சார் கவுன்சில் வந்துகிட்டு இருக்காங்க. கவுன்சிலையும் கூட இருக்கிறாங்க. கவுன்சில்ட்டையும் நான் பேசினேன். மொத்தத்தில் எஃப்ஐஆர் படித்து காட்டினாங்க. ஆனால் அதையும் பார்த்தேன். அது சாதாரணமாக கொடுத்துருக்காங்க. சூசைட் 174 அன்நேச்சுரல் டெத். இப்போ 194 புதுசு கோர்ட்டில் அதுதான் அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பாப்பா இறந்ததுக்கு முன்னாடி கொடுத்தது மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்கான்ட்ரவர்டிபிள் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ். அதை அவங்களும் எவ்வளோ பெரிய கொம்பன் டிஃபென்ஸால கூட உடைக்க முடியாது. பெரிய டிஃபென்ஸ் லாயராக இருந்தால் கூட அதை உடைக்க முடியாது. இம்மீடியட்லி பிஃபோர் தி ஆக்ட் ஆஃப் சூசைட் ஷி ஹஸ் கிவன். அது மனசுக்குள்ள ரெண்டா பிரிக்குது. மென்டல் டார்ச்சர் எவன் பண்ணா, பிசிக்கல் டார்ச்சர் யார் பண்ணாங்கிறது ரெண்டா பிரிச்சு கொடுக்குது புள்ள. ஆனால் சொல்ல போகும்போது மற்றது வேற கண்டென்ட்லாம் இல்லை. டார்ச்சர்னால நான் முடிச்சுக்கிறேன், அதோடைய டெத், அதோடைய இது போக இன்னொரு வார்த்தை, என்னால் இன்னொரு திருமணம் பண்ணி இன்னொரு வாழ்றது எனக்கு அது அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை. ரெண்டாவது நான் வெளியில தான் பெரிய தைரியமா நான் காட்டிக்கிட்டேன். நான் அப்படி இல்லைப்பா அப்படிலாம் சொல்ல போகும்போது ரொம்ப சங்கடமா இருந்தது. ஸோ மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டை ஏற்கனவே அந்த கார்லயே எடுத்து சீஸ் பண்ணியிருக்காரு. கார்லயே சீஸ் பண்ணி கோர்ட்டுக்கு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்திருக்காரு, இன்வெஸ்டிகேட்டர் எடுத்திருக்காரு. எடுத்து எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் மூலமா அதை கோர்ட்ல கொடுத்துட்டாங்க. கோர்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க லேபரேட்டரி சார் கொஞ்சம் லேபுக்கு போயிடும்.